ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டீமான் ஸ்லேயர் ஹாசிரா ட்ரைனிங் ஆர்க்கோட 5th எபிசோட் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லவ் ஹாசிராவை பார்க்க நம்ம டான்ஜிரோ போயிருக்கான். அவளும் நான் உனக்கு டீ பேன் கேக்ஸ்லாம் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் அதில் ஐடியாவே இருக்காது. உடனே பேன் கேக்ஸை கொடுத்து அதை டான்ஜிரோக்கு ஊட்டி விட்றா. ஆனால் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே அவர் பேலடான் ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டுக்க சொல்கிறா. அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வெக்கப்படுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட. பட் டான்ஜிரோ மட்டும் ஜாலியாக போட்டுருக்கான். உடனே அவர் பாட்டை போட்டு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னதும் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடுறாங்க. அதுக்காக ஹே நீங்கள் இன்னும் நல்லா ஆடணும், அப்போ தான் உங்கள் டெக்னிக்ஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகும்னு சொன்னதும் டான்ஜிரோவை காட்டுறாங்க. அவன் இன்னொரு பையனோட ட்ரைனிங் பண்ணுறான். 2 பேரும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது லவ் வந்து இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பையன் கூட உட்காந்து டக்குன்னு ஸ்ட்ரெச் பண்ணதும் அவன் வழியில் பயங்கரமாக கத்துவான். பிகாஸ் டக்குன்னு பண்ணிடுவா. உடனே டான்ஜிரோ இதை பார்த்து இது ட்ரைனிங் இல்லை நரகம்னு சொன்னதும் டான்ஜிரோவா நம்ம பண்ணலான்னு கூப்பிட்டதும் அவனும் போவான். அண்ட் அவனுமே பயங்கரமாக கத்துவான். அண்ட் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறமா டான்ஜிரோ ஸ்னேக்கை கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கான். அண்ட் அப்போ ஸ்னேக் சொல்லுவான் டான்ஜிரோவை பார்த்து, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, டான்ஜிரோ நானும் உங்களோட ட்ரைனிங் பண்ண ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அவன் ஹே நீ இப்போ வாயை மூடலை, உன்னை அங்கேயே கொண்டுடுவேன், உன்னை பார்த்து நிறைய கேள்விப்பட்டேன், லவ் சொன்னான்னு சொன்னதும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அங்கே லவ் இவனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கா, லைக் டான்ஜிரோவை பாராட்டி. அதை பார்த்துட்டு இவன் சொல்கிறான், இங்கே பாரு லவ்வோட நீ ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியா, ஆனால் இங்கே என்னோட நீ ட்ரைனிங் பண்ணும்போது கண்டிப்பாக அது உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை, லைக் நான் உனக்கு இறக்கமே காட்ட மாட்டேன்னு சொன்னதும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நிறைய பேரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி போய் டான்ஜிரோ நிற்கிறான். அண்ட் ஸ்னேக் சொல்கிறான், இதுக்கு நடுவில் இருக்கிற அப்டகல்ஸை நீ தெளிவாக அட்டாக் பண்ணணும், அப்போ தான் உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னதும் ஆமாம் இது ட்ரெயினிங் தானே, இவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது நீ சொல்கிறது கரெக்டு தான், இவங்க பாவம் பண்ணிட்டாங்க, என்னன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க, முக்கியமாக என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் ஆமாம் என்ன இந்த ட்ரைனிங் ரொம்ப மோசமாக இருக்கும் போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்வாடை தான் யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணி இதோ நான் பண்ணுறேன் பாருன்னு கிளியராக அவங்களுக்கு நடுவில் ஈஸியாக அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணான். ஆனால் அவங்க மேலே படவே இல்லைன்னு சொல்லிட்டு டான்ஜிரோ ட்ரை பண்ண வரான். ஆனால் அவனுக்கு சுற்றி இருக்கிற டீமான் ஸ்லேயர் காப்ஸோட மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது, தட் நீ என்ன அட்டாக் பண்ணிட்டாதன்னு. அதனாலேயே ரொம்ப பொறுமையாக தான் அட்டாக் பண்ண பார்க்குறான். அதை பார்த்துட்டு ஸ்னேக் ஆமாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சரி வா நீ என்ன அட்டாக் பண்ணுன்னு சொன்னதும் அவன் அப்பவும் அட்டாக் பண்ண போகிறான். பட் நடுவில் டீமான் ஸ்லேயர் காப்ஸ் இருக்காங்களே, அதனால் அவன் சரியாக அட்டாக் பண்ண முடியல. பட் அதுக்குள்ளேயே ஸ்னேக் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அண்ட் இந்த இடத்துல நான் ஆஷிராவோட ஃபைட் பண்ணுறேன், இப்போ நான் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் அவங்கள பற்றி யோசிக்காமல் அட்டாக் பண்ணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போதே மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். அண்ட் அப்போ தான் சொல்கிறான், என்கிட்ட உடன் ஸ்வாட் தான் இருக்குது, ஆனால் இதை வச்சு பண்ணக்கூடிய அட்டாக் தப்பாக பண்ணாலும் காப்ஸுக்கு வழியை தான் கொடுக்க செய்யும்னு சொன்னதும் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். பட் கொஞ்சம் பாம்பு மாதிரி வளைஞ்சு வந்து அட்டாக் பண்ணதும் என்ன இது, அவனே என்ன மாதிரி நார்மல் உடன் ஸ்வாட் தானே வச்சிருக்கான், அப்புறம் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுது. அண்ட் இது என்ன கொடுமை தெரியுமா, நான் அவனை அட்டாக் பண்ண போகும்போது எல்லாம் நடுவில் இருக்க டீமான் ஸ்லேயர் காப்ஸோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, அதாவது ப்ளீஸ் எங்களை அட்டாக் பண்ணாத டான்ஜிரோன்னு, அதனாலே என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்ல மறுபடியும் ஸ்னேக் அட்டாக் பண்ணுறான். இங்கே பாரு நீ என்ன யோசிக்கிற, யோசிச்சா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல டான்ஜிரோக்கு அவன் கையெல்லாம் வேற நடக்குது, இது என்னோட மென்டல் ஸ்டேட்டையும் பாதிக்குதுன்னு சொன்ன உடனே ஈவினிங் ஆகுது. அப்போ எல்லா காப்ஸ் மெம்பர்ஸையும் அவுத்து விடுறாங்க. ஆனால் டான்ஜிரோ விடாமல் ட்ரைனிங் பண்ணுறான். லைக் ஒருத்தன் ஹே டான்ஜிரோ மார்னிங்லேருந்து ட்ரைனிங் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பண்ணுறேன்னு சொல்லும்போது இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ நைட் ஆனதும் குளிக்க போகிறாங்க. ஆனால் அவங்க உடம்பு முழுக்க காயமாக இருக்குல்ல, அதனால் இதோட குளிக்க இறங்கினா எரியுமோ அப்படின்னு அது ரொம்ப வலியை கொடுக்கும்லன்னு யோசிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் இறங்குறாங்க. ஆனால் உள்ளே போனதும் பயங்கரமாக கத்துறாங்க. நெக்ஸ்ட் டே ட்ரைனிங்கில் டான்ஜிரோ ரொம்ப மெதுவாக மூவ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஸ்னேக் ஆமாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ மெதுவாக மூவ் பண்ணா நீ என்ன ட்ரைனிங் பண்ணுவேன்னு அடிக்கிறான். அதே மாதிரி நைட் ஆகுது, சேம் விஷயங்கள் ரிட்டன் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் அட்டாக் பண்ண பார்க்குறான், அதுவும் முடியல. இப்படியே டே 3 டே 4ன்னு போனதும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ ஸ்னேக் கேட்குறான், ஆமாம் எதனால் நீ ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அவன் அதை கண்டுக்காமல் அட்டாக் பண்ணுறான். பட் அதை கட்டையில் தான் படுது. அப்போது இங்கே நான் ஸ்னேக்கோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஹாஷிராவோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் என்னோட ஃபோக்கஸ் முழுக்க அவன் மேலே தான் இருக்கணும், லைக் இந்த சிச்சுவேஷனை ஒரு கார்டு மாதிரி நினச்சிக்கிட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் இந்த வாட்டி நல்லாவே ஸ்னேக்கோட அட்டாக்ஸை பிளாக் பண்ணுறான். அப்போ தான் நான் அவனோட அட்டாக்கை பிளாக் மட்டும் பண்ணாமல் என்னோட அட்டாக்கை அவனுக்கு கொடுத்தா தான் என்னால் அவனை டிஃபீட் பண்ண முடியும்னு சொன்னதும் விடாமல் வேகமாக அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போது ஸ்னேக்கோட ஷர்ட்டில் அது ஒரு கோடை போடுது. இதை பார்த்த உடனே நெக்ஸ்ட் ஆசிரா கிட்ட நீ ட்ரைனிங் போகலான்னு சொல்கிறான். அப்படியா ரொம்ப நன்றி எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்குன்னு சொன்ன உடனே மரியாதையாக இங்கேருந்து போயிடு, அது மட்டும் இல்லை இனிமேல் நீ லவ் ஆசிரா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறத நான் பார்த்தேன், உன்னை தொடச்சிடுவேன்னு சொல்கிறான். ஆமாம் ஏன் இவன் என்னை இவ்வளோ வெறுக்கிறான்னு சொன்னதும் அவன் விண்டோட குரோ மூலியமாக வழி மாறி போகும்போது முட்டாள் இங்கே இல்லை இங்கே அந்த குரோ அவனை திட்டி வழி கட்டுது. அப்போ திடீர்னு ஜெனிட்ஸும் அங்கே வந்து 2 பேரும் டக்குன்னு பார்த்து கத்துறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், டான்ஜிரோ இதுக்கு மேலே என்னால் என்னோட காலில் நிற்க முடியாது, நான் இங்கே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், என்னை காப்பாத்துன்னு சொன்னதும் விண்டு பின்னாடி வந்து ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற, என்னோட ட்ரைனிங் வரியா இல்லை செத்து போறான்னு கேட்குறான். அப்போது இல்லை என்னை விட்டுருங்கன்னு சொன்னதும் ஆனால் விண்டு அவனை தூங்க வச்சிடறான். டான்ஜிரோ அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிடுறான். அப்போ டான்ஜிரோ சொல்கிறான், உங்களை நான் பாப்பன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல விண்டு சொல்கிறான்,
இங்க பாரு நீ இன்னும் உனக்காக தான் யோசிக்கிற, அதனால நான் உன்னை டீமான் ஸ்லேயர் காப்ஸ்லேயே கணக்கு வைக்கலன்னு சொன்னதும், நான் கூட தான் உங்களை பத்தி எதுவுமே நினைக்கல, நீங்க அன்னைக்கு நேஸ்கோ அட்டாக் பண்ணீங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். விண்டுக்கு செம கோவம் வருது. நெக்ஸ்ட் மற்ற டீமான் ஸ்லேயர் காப்ஸோட டான்ஜரோக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எல்லாருமே பயங்கரமா அடி வாங்குறாங்க. பேக்ரவுண்ட்ல டான்ஜரோட வாய்ஸ்லாம் கேக்குது. நான் இந்த ட்ரைனிங் இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல, இப்போதான் புரியுது ஜெனிட்ஸு ஏன் இந்த அளவுக்கு சொன்னானு. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரைனிங்க்கு ஸ்னேக்கோட ட்ரைனிங் எவ்வளவோ பரவாயில்ல, பிகாஸ் அவன் பிரேக் ஆச்சும் விட்டான். ஆனா இது ரொம்ப கொடுமையா இருக்குது. ஜஸ்ட் நாங்கள் விண்டை ஸ்ட்ரைக் தான் பண்ணணும், அதுவும் கஷ்டம், பிகாஸ் அதுக்குள்ளே விண்டு எங்களை பயங்கரமாக அடிப்பான். அதில் ரத்தம்லாம் வேறு நிறைய போகுது, காயமும் ஆகுது. முதல்ல அதுலேருந்து நாங்கள் ரெக்கவர் ஆகணும்லன்னு சொன்னதும் அங்கே விண்டு டான்ஜரோக்கு பயங்கரமான பஞ்சை கொடுக்குறான். ஸோ நைட் ஆகுது. முதல் நாள் ட்ரைனிங்கே ரொம்ப ஓவராக இருக்குது, என்னோட உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வேற போயிருக்கு அப்படின்னு அவன் புலம்பிட்டே வரும்போது கென்யாவோட வாய்ஸ் கேட்குது. லைக் விண்டு கிட்ட போய் அவன் பிரதர் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு பிரதர்லாம் யாருமே இல்லை, அதனால் நீ என் ஃப்ரெண்டியான பேசுகிற மாதிரி பண்ணாத, நான் அவனை அப்சர்வ் பண்ண வரைக்கும் உனக்கு ஒரு டேலண்ட் கூட இல்லை, ஒரு ப்ரீத்திங் ஸ்டைல் கூட ஒருத்தனால யூஸ் பண்ண முடியலன்னா அவன்லாம் டீமான் ஸ்லேயராக இருக்க தகுதியே இல்லாதவன் சொன்னதும் கென்யா, ஆனால் நான் உங்ககிட்ட சாரி தானே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் இங்கேருந்து மரியாதையே போயிடுன்னு அவனுமே அங்கேருந்து போகிறான். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நான் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு டீமன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன சொன்ன, இப்போ நீ என்ன சொன்னேன்னு அப்படின்னு சொன்னது உடனே அவனை சுத்தி ஒரு ஆறா மாதிரி கிரியேட் ஆகுது. உடனே ஸ்பிளிட் செகண்ட்ல அங்கிருந்து மூவ் ஆகி கென்யாவோட கண்ணை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வரான். கிட்டத்தட்ட அவன் கண்ணை அங்க போக வேண்டியது, ஆனா அதுக்குள்ள டான்ஜர் அவனை காப்பாத்திடுவான். அண்ட் வெளியே பாத்தீங்கன்னா ஜெனிட்ஸு அண்ட் மத்த எல்லாருமே இந்த ட்ரைனிங்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. தட் இது என்ன ட்ரைனிங் இவ்வளவு மோசமா போகுதுன்னு சொல்லும் போது டான்ஜர் அண்ட் கென்யா வெளியே வந்து விழுவாங்க. இதை ஜெனிட்ஸு பார்த்துட்டு இது அந்த கல்லு மனசங்காரன் தானே ரொம்ப பயப்படுவான். இல்லையே இது டான்ஜரோ, ஆமா இவன் ஏன் பில்டிங்கை உடைச்சிட்டு வந்து வெளியே விழுறான், அப்ப இன்னொரு மோசமான சவுண்ட் வருது, அது யாருன்னு பார்த்தா அது விண்டு தான். உடனே என்ன இவன் இவ்வளவு கோவமா இருக்கான்னா எங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே மறுபடியும் அடிப்பான் போலையேன்னு சொல்ல டான்ஜரோ கேட்கறான், ஆமா நீ என்ன பண்ற, உன்னோட தம்பியவே நீ கொலை பண்ண பாக்குற, அது ரொம்ப சாதாரண மேட்டர் தான், பட் டீமான் ஸ்லேயர் ரூல்ஸ்ல கொல்லக்கூடாதுன்னு இருக்கு, அதனால நான் அவனை கொல்ல போறது இல்ல, அதுக்கு பதிலாக அவனை அடிக்கிற அடியில இனிமே அவன் ரெக்கவரே ஆகக்கூடாது, அப்படி இல்லைன்னா அவன் டீமான் ஸ்லேயர் காப்ஸை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல நீ என்ன சொல்ற, அதை கென்யா அவனோட பிரதர்லன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் நீ அவன் வழியில வர, அவன் டீமான் ஸ்லேயரா மாறணுமா மாறக்கூடாதுன்னு டிசைட் பண்ண நீ யாரு, அது அவனோட தனிப்பட்ட விருப்பம், அதே மாதிரி அவனோட லைஃப்பை ரிஸ்க் வச்சு ஃபைட் பண்ணுறதும் அவனோட விருப்பம், நீ அவனோட பிரதர்ல இல்லை ஸோ குறுக்க வராதன்னு சொல்கிறதும். அப்படியா நீ பேசி முடிச்சுட்ட, இப்போ ஆரம்பிக்கலாமா, நான் ஊன்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டான்ஜரோக்கு பயங்கரமான அடியை கொடுக்குறான். ஆனால் அவன் அதை பிளாக் பண்ணி விண்டுக்கு ஒரு கிக்கை கொடுக்குறான். உடனே ஜெனிட்ஸோவை பார்த்து ஹே இங்கேருந்து கென்யாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். அப்போ டேய் என்னையாண்டா மாட்டி விட்ட, இதுக்கு நீ சிக்னலே கொடுத்துக்கலாமேடா அப்படின்னு சொல்ல டான்ஜரோக்கு ஒரு கிக்கை விண்டு கொடுக்குறான். ஆனால் அதுலேருந்து டான்ஜரோ தப்பிக்கிறான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன கீரல் அவன் மேலே விழுது. உடனே கென்யா அங்கே சொல்கிறான், ஆனால் நீ எதுக்கு டான்ஜரோ அடிக்கிற, அவனுக்கு இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது ஜெனிட்ஸ் அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அப்போது நீ யாரு நான் யாரா, நம்ம இங்கே இருந்தோம் நம்ம செத்துருவோம் அமைதியாவா, அதான் நானும் கேட்குறேன், ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கு, அந்த பைத்தியக்காரனா உன்னோட அண்ணனான்னு சொல்ல கென்யா ஒரு பஞ்சை கொடுக்குறான். எங்கள் அண்ணனை பார்த்து பைத்தியக்காரனா சொல்கிற அப்படின்னு சொல்ல டான்ஜரோ அண்ட் விண்டு ஃபைட்டை காட்டுறாங்க. அப்போ அங்கே டீமான் ஸ்லேயர் காப்ஸ்லாம் அந்த ஃபைட்டை தடுக்கிறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் டான்ஜரோ சொல்கிறான், இந்த ஃபைட் அது ரொம்ப நேரம் போச்சு, கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் போச்சுன்னு சொல்ல இதனால மாஸ்டர் கிட்ட நிறைய திட்டு வாங்கினேன், ஆனால் என்னோட ட்ரைனிங்கை விண்டு கிட்ட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், என்னால் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்க முடியலன்னு சொல்ல டான்ஜரோ அண்ட் ஜெனிட்ஸும் நடந்து போகிறாங்க. அப்போ டான்ஜரோ எனக்கு இந்த ட்ரைனிங்லேருந்து எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கு, நீ என்ன சொல்கிற, விண்டோட ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற, அப்புறம் எப்படி எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிற, நீ ஆசம் டான்ஜரோன்னு சொன்னதும் வாட்டர் ஃபால்ஸை காட்டி அங்கே நிறைய பேர் இனோஸ்கேவும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் உங்கள் இதயத்தையும் மூளையவும் கிளியர் ஆகிட்டீங்கன்னா நெருப்புக்கு நடுவில் இருந்தால் கூட சில்லுன்னு தான் இருக்கும், வெல்கம் டு ட்ரைனிங்னு நம்ம ஸ்டோன் ஆச்சிரா சொல்கிறதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த எபிசோடு ரொம்பவே லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இன்னும் 2 எபிசோடு வந்துருச்சு, அதையுமே நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் எபிசோட ஆன் டைமில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பாய்.